வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் எதெல்லாம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சமுதாயத்துக்கு நடுவில் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் நம்மளால் சிறப்பாக பங்கு பற்ற முடியறதோ, நம்மளுடைய கருத்துக்களுக்கு அங்கே சொல்லறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நம்மளுடைய கருத்துக்களுக்கு அங்கே ஒரு குழு இருக்குது எடுத்துக்கொள்ள வேண்டி அப்படின்னு சொல்லி தேர் ஆர் பீப்புள் டு ரிசீவ் அவர் ஐடியாஸ். அதுதான் அங்கே இருக்கிற கான்செப்ட். அப்படின்னு சொன்னால் அவர் ஐடியாஸ் ஷுட் பி அமனபிள் டு பீப்புள் அப்படி இருக்கணும். முதல்ல எல்லாருக்கும் ஏற்புடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு சாமர்த்தியம் நம்மளுக்கு இருக்கணும். அது எந்த மாதிரி கெட் டுகெதர், எந்த மாதிரி சோஷியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு ஜஸ்ட் ட்ரைவியல் திங்ஸா, இல்லை ஒரு ரீசனுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அங்கே கூடி இருக்கிறோமா, இல்லை அந்த ரீசனுக்கு என்ன மாதிரி இருக்க அது ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனாக, ஒரு எஜுகேஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் இல்லையா, இல்லைன்னா ஒரு சாதாரண ஸ்கூல் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கா, இல்லை ஒரு சைட் சீயிங்க்கு போயிருக்கோம் அதுக்கு நடுவில் அங்கே குழந்தைகளை கொஞ்சம் நேரம் என்கேஜ் பண்ணுமா அப்படின்னு எந்த செக்ரிகேட்டில் எந்த கேட்டகரியில் அதை நம்ம செக்ரிகேட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அங்கே பேசுகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சிறு குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறோம் எக்ஸ்கர்ஷன் சைட் சீயிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே போய் நீங்கள் வந்து பெரிய ஹெவி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசுகிறத காட்டிலும் என்ன செய்யணும், குட்டி பசங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, ஒரு 7-8 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கு எவ்வளோ காமெடியாக நம்ம பேச முடியுமோ அவ்வளோ காமெடியாக நம்ம பேசணும். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலாம், அங்கே கொஞ்சம் நேரம் ப்ரேயருக்கு டைம் கொடுக்கலாம், அங்கே கொஞ்சம் நேரம் ஒருத்தருக்கு இன்ட்ராக்ஷனுக்கு கொடுக்கலாம். சே ஹலோ டு எவ்ரி ஒன், யூ இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு நம்ம என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதுபோல் சொல்லிக் கொடுக்கச்சே அந்த பிள்ளைங்களுக்கு லெர்னிங் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்றது அப்போ பட்டவர்த்தனமாக கிளியராக கிறிஸ்டல் கிளியராக அவங்களுக்கு புரியும். ஒரு குழுவில் இருக்கும்பொழுது, ஒரு 10 பேருக்கு நடுவில் இருக்கும்பொழுது நம்ம எப்படி பேசணும், நம்ம எப்படி நம்ம ஒருத்தருக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளை எப்படி தனிமையில் இல்லை முன்னிறுத்திக்கணும், கூட்டத்தில் நம்ம எப்படி முதல்ல முன்னாடி நின்று வேலை செய்யணும், எப்படி என்கேஜ் பண்ணிக்கணும் நம்மளை அந்த கூட்டத்துக்குள்ளே அந்த குழுவில் இருக்கிற டயத்தில் நம்ம அந்த நேரத்தை எப்படி உபயோகமாக செலவு பண்ணிக்கணும் அப்படின்லாம் யோசித்தோமான அது பெரியவங்களுக்கு நல்லபடியாக யோசிக்க தெரியும். அப்படின்னா அது இதுபோல் ஒரு 7-8 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்களுக்கும் லெர்னிங் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு குழுவில் பங்கு பற்றி கொள்வது பற்றியும் அந்த குழுவில் செய்யக்கூடிய வேலைகளுக்கு தன்னை முன்னிறுத்தி கொள்வதற்காகவும் அதே சமயத்தில் அந்த முன்னிறுத்தி கொள்ளும்போது எப்படி ஒருத்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும், தன்னை எப்படி அறிமுகப்படுத்தி கொள்வது அப்படின்றதையும் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது வந்து இப்போ 7 வயசுலேயே தான் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு இல்லை. இது ஒரு கேஷுவலாக ஒரு பார்க்கில் போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஒரு வகுப்பறையில் இருக்கிற ஒரு 15-20 பசங்களையும் அழைச்சிக்கிட்டு 2 குரூப்பாக ஆக்கி நம்ம வந்து 20-20 பசங்க ஒரு பார்க்குக்கு போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரோம், இவங்க இன்னொரு இடத்துக்கு போய் பழகிட்டு வராங்க. ஒரு ஈவினிங் டைமில் பிட்வீன் 3 and 5 ஒரு சாதாரண கூல் கிளைமேட் இருக்கிற மாதிரி, ஒரு பைப்பிங் ஹாட் சம்மரில் இல்லை, ஒரு கூல் கிளைமேட் இருக்கிற மாதிரி நேரத்தில் நம்ம அழைச்சிட்டு போகிறோம் பிள்ளைங்களை அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒருத்தருக்கு எப்படி பழகணும், எப்படி நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு 3-4 ஐட்டத்தை சொல்லிக் கொடுத்து இந்த மாதத்துக்கு ஒரு சைட் செய்யும், அடுத்த மாதத்துக்கு ஒரு அது மாதிரி ஒரு பார்க்குக்கு போகிறோம், விளையாடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு 3 விஷயமாக 3 ஆஸ்பெக்டில் ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், செல்ஃப் இன்ட்ரடியூசிங் அவர் செல்ஃப் டு த குரூப், அப்புறம் அடுத்தவங்களை பற்றி என்ன பண்ண போகிறோம்னு கேட்குறது, நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோமா இல்லை பேசிக்கிட்டு இருக்க போகிறோமா, இல்லை திஸ் இஸ் ஸ்டோரி டெல்லிங் டைமா, என்ன மாதிரி ஸ்டோரி சொல்ல போகிறோம், மாரல் ஸ்டோரியா இல்லை ட்ரைவியல் காமெடி ஸ்டோரியா, இல்லாட்டி போனால் அனிமல்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டோரியா, இல்லை நேரேஷன் ஆஃப் தி ஈவெண்ட்ஸா அப்படின்னு பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா எது சொல்ல முடியுமோ எது தன்னால் தயார்படுத்த முடியுமோ. இப்போ ப்ரெசன்டட் சீனாரியோவில் சில பசங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல சரளமாக பேசுவாங்க, சில பசங்களுக்கு பேசுறதுக்கே ரொம்ப இன்ஹிபிஷன் இருக்கும். they doesn't want to reveal themselves. how are you அப்படின்னு கேளுங்க, how are youன்னு கேட்க மாட்டாங்க, தலையால் மட்டும் ஆட்டுவாங்க. அந்த மாதிரி பேசுறதுக்கு என்ன மடிக்கிற பசங்களாக இருந்தாலும், பேசுறதுக்கு தெரியல how I can ask for itன்னு டவுட்ஃபுல்லாக இருக்கிற பசங்களாக இருந்தாலும் அவங்கள நம்ம என்ன பண்ணலாம், என்கேஜ் பண்ண முடியும். இதை சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவங்கள என்ன பண்ணலாம், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ரெடியாக்க சொல்லலாம். கம்யூனிகேஷன் இஸ் அ பேசிக் டூல் டு பி இன் த குரூப் அப்படின்றத பிள்ளைங்களுக்கு புரிய வச்சாதான் நீங்கள் பேசினா தான் எதிர இருக்கிறவங்க பேசுவாங்க. இஃப் யூ சே ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டால் தான் அவங்க ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு பதிலுக்கு கேட்பாங்களா இருக்கும். அப்படின்னு சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் என்ன கேட்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஹவ் ஆர் யூ கூப்பிட்டு விஷ் பண்ணால்
அவங்களும் பதிலுக்கு உங்களை ஹவாரின்னு சொல்லுவாங்க. பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு நடுவில் இருக்கோன்னு சொன்னால் அங்கே ஹவாரியுவே சொல்ல வேண்டாம். முதல்ல எடுத்தோடனே தான் யார், என்ன சமாச்சாரம், தான் எதுக்கு நம்ம 2 பேரும் இந்த குரூப்புக்கு வந்திருக்கோம், திஸ் இஸ் த ஐடியா, ஐ வாண்ட் டு ப்ரெசென்ட் மை செல்ஃப் அப்படின்னு அவங்களே வேகமாக சொல்லுவாங்களா இருக்கும். ஏன்னா அது ஒரு ஸ்டேஜ் தாண்டி ரொம்ப பெரிய அளவில் வியாபாரத்தை முன்னிறுத்தி பேசுகிறாங்க. இங்கே நம்ம வியாபாரத்தை முன்னிறுத்தலை பிள்ளைங்களுக்கு நடுவில் நம்ம இங்கே நிறுத்துறதே ஒன்லி ஃபார் ஹியூமன் ரிலேஷன்ஸ், சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் மட்டும்தான். குவாலிட்டி சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அது இப்போ தொட்டே பழகினாதான் ஒரு 7 வயசில் ஆரம்பித்தா 10-12 வயசுக்குள்ள சோஷியல் இன்டராக்ஷனோட கூட ஹியூமன் ரிலேஷன்ஸ் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு புரியும். யாரோடையும் ஒன்றும் பேச தேவையில்லை. நம்மளுக்கு ஒரு கேஜெட் இருக்குது, அதை பார்த்துன்னு 1 மணி நேரம், நான் 3 மணி நேரம் கூட உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ரிலேட்டட் டு அவங்களுக்கு என்ன வரும், ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும். ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த அடிப்படையில் லெர்னிங் இஸ் அ ப்ராசஸ் இன் தி லேட் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொன்னால் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ்க்கு தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் இஸ் ரெக்வயர்ட். முதல்ல செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வேணும். கெட் டுகெதர் வாட் இஸ் இட் ரிலேட்டட் டு, இட் இஸ் ரிலேட்டட் டு ட்ரைபல் திங்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் பிளேயிங் டைம், இல்லாட்டி போனால் ஸ்டோரி டெல்லிங்காக, இல்லாட்டி போனால் வேறு என்ன எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு தொடர்புடைய செய்திகளை அந்த குரூப்பில் நம்ம எக்ஸ்டெண்டடாக பேசிக்கிட்டே இருக்கலாம். அது ஒரு டைமுக்கு வச்சுருப்பாங்க. 4:35 o'clock ஆச்சுன்னா சரி நம்ம எல்லாரும் வி வில் வைண்ட் ஆஃப் அவர் செல்ஃப் டுடே, வி வில் மீட் நெக்ஸ்ட் வென்ஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இன் எ வீக் இது மாதிரி ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷனுக்கு ஒரு வகுப்பில் இருக்கிற 40 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 20 பேராக 2 குரூப் போய் 300 கிளாஸில் இருக்கிறவங்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதனால் சோஷியல் இன்டராக்ஷன் இன் எ குரூப் அப்படின்றது ஒரு லேட் சைல்ட்ஹுட் ஆரம்பிக்கும் போது 8 வயசுலேருந்து இதை நம்ம பழக்கப்படுத்தினா, அதாவது ஸ்ட்ரென்த்து இருக்கிற மாதிரியும் அப்புறம் குவாலிட்டி வைஸ் ஸ்ட்ராங்கர் ஹியூமன் ரிலேஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கம், அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட், அந்த ஒரு பிஹேவியர், சிறப்பான பழக்க நடத்தைகளை பிள்ளைங்களுக்கு நடுவில் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.